அக்யூஸ் ஒன் ஷுட் பி விஜய். ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி கிடையாது. அவருக்கு வந்து பயம் என்னன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணானா இந்த இளைஞர்கள்லாம் ரோடுக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டார். இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அவனுக்கு ட்ரௌசர் கழட்டி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த பிஜேபி வந்து இந்த தாவேக்காவை வச்சு அலைன்ஸ் போடணும் மிரட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான். ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது, இந்த கூட்டம் வந்தப்ப தான் நாங்கெல்லாம் விழுந்தோம், எங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் எங்களை வெளியே விடல. அப்போ வந்து இந்த தாவேக்காக்காரங்க வந்து யாருமே வெளியே போக விடல கூட்டத்தை காட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒரு தனி மனிதன் திமிருக்காக ஒரு 40+ உயிர்கள் போயிருக்கு. நீங்க பார்த்துட்டே இருங்க. ஹீஸ் அ பி டீம் ஆஃப் பிஜேபின்னு முதலிருந்தே சொல்லிட்டேன். நான் முதலிருந்தே சொல்லிட்டேன் ஹீஸ் அ ட்ரக் அடிக்ட்னு சொல்லிட்டு. அப்புறமேல் ஒரு பொம்பளை போச்சு. நான் ஓப்பனாகவே பேசுறேன், எனக்கு என்ன பயம். இபிஎஸ் வந்து இதை வச்சுட்டு அவன் ஒரு கொலைகாரன், அவன் ஒரு 7 கொலையை பண்ணிட்டு அவன் வந்து திமிர் பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அவங்களுக்கு வந்து இந்த 2 திராவிட கட்சி, அதாவது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஒன் ஆஃப்டர் தி அதர் அவங்கள ஒழிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான். மேம், ஆனா நீங்க அரசியல்வாதிகள் பத்தின விஷயங்களையும் ட்ரக்ஸ் பத்தின விஷயங்களையும் பேசும்போது கண்டிப்பா நம்ம விஜயை தவிர்க்க முடியாது. நீங்க சொன்னது போல இப்போ விஜயோட இந்த கரூர் கேஸோட அப்டேட் எப்படி பாக்குறீங்க? ஆமா, இட் இஸ் a stupid thing. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, நான் முதல்ல என் இன்டர்வியூல நான் சொன்னேன் அக்யூஸ் ஒன் ஷுட் பி விஜய். ஸ்டாலின் அவர்களுக்கு திராணி கிடையாது. அவருக்கு வந்து பயம் என்னன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணானா இந்த இளைஞர்கள்லாம் ரோடுக்கு வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டார். ஆனா எல்லாரும் நீங்க பாருங்க, ஒருத்தர் விடாம என்ன சொன்னாங்க, இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அவனுக்கு ட்ரௌசர் கழட்டி உட்கார வச்சிருப்பாங்க. இந்த வார்த்தை தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த ஆளுமை, அந்த ஜெயலலிதா எல்லாரும் ஊழல் கரெக்ட், பட் அந்த ஆளுமை சொல்லும் போது அந்த அம்மாவுக்கு அது இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் அதை மிஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? எதுக்கு பயந்துக்கணும்? இவன் சட்டம், இவன கடவுளுக்கு பிறந்தவனா, இல்லாட்டி இவனுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பயந்துக்குச்சு அவனை பார்த்து. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சிஎம் வந்து பர்சனலா அன்னைக்கு நைட் வந்து கரூருக்கு போனது அதெல்லாம் வந்து கரெக்ட். ஹி டிட் அ குட் ஜாப். நான் வந்துட்டு ஐ எம் நோ பர்சனல் ஃபேன் ஆஃப் ஹிஸ், பட் எது கரெக்டா பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து அதை பாராட்டணும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்துட்டு இப்போ இந்த கேஸுகள், இந்த சிபிஐ, இந்த ஸ்டேட் ஒன் லேடி கமிஷனு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட் போட்ட எஸ்ஐடி, இது எல்லாத்தையும் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி அங்க ஒரு தனிநபரை, ஒரு ஜட்ஜை போட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் செய்த ஒரு பெரிய தவறு. இது வந்து பிகாஸ் ஆஃப் அமித்ஷா அண்ட் மோடியோட சப்போர்ட். ஏன்னா இந்த பிஜேபி வந்து இந்த தாவேக்காவை வச்சு அலைன்ஸ் போடணும் மிரட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான். ஓகே, இது வந்துட்டு 200% விஜயோட தவறு தான். அவனோட திமிரு, அவன் வந்து அந்த வேனை உள்ளார தூக்கிட்டு வந்திருக்க கூடாது. எல்லாரும் இந்த பெரியவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுங்க. ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது, இந்த கூட்டம் வந்தப்ப தான் நாங்கெல்லாம் விழுந்தோம், எங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லாம எங்களை வெளியே விடல. அப்போ வந்து இந்த தாவேக்காக்காரங்க வந்து யாருமே வெளியே போக விடல கூட்டத்தை காட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒரு தனி மனிதன் திமிருக்காக ஒரு 40+ உயிர்கள் போயிருக்குது. அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கண்டிப்பா விஜய் பாருங்க, இன்னைக்கு இல்ல எனக்கு நீ எவனா கடை இருங்க, நீங்க 10,000 இல்ல 1,00,000 கோடி நீ சம்பாதி, 1,00,000 கோடி வச்சுட்டுது. ஆனா உனக்கு வந்து அந்த குற்றம் உன்னை கண்டிப்பா அந்த குற்றம் உள்ள நெஞ்சு இஸ் கான்சியன்ஸ் அவனை என்னைக்கும் சாவடிக்கும். அவன் ஒரு கோலை. நான் வந்து ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் அவன் தற்கொலை பண்ணிட்டோ இல்லாட்டி நாட்டை விட்டு ஓடிடுவான். நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன் அவன் கிட்ட இருந்து. ஓகே, பட் அவனை வச்சு இவங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, நான் நம்புற கடவுள்ல, நான் எப்பவும் கடவுள் நம்புறாள், அந்த கடவுள் இவங்களை அழிச்சே தீரும், நடந்தே தீரும். ஆனா நீங்க சொன்னது போல விஜய் வச்சு சிலர் அரசியல் பண்றதாவும் டைரக்டாவே தெரியுது எல்லாருக்குமே இல்லையா? நீங்க அவங்கள எப்படி பாக்குறீங்க அரசியல் பண்றவங்க? அவங்க எல்லாம் பிசினஸ். நான் தான் எவ்வளவு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நான் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி இது வந்துட்டு நீங்க பார்த்துட்டே இருங்க. ஹீஸ் அ பி டீம் ஆஃப் பிஜேபின்னு முதலிருந்தே சொல்லிட்டேன். நான் முதலிருந்தே சொல்லிட்டேன் ஹீஸ் அ ட்ரக் அடிக்ட்னு சொல்லிட்டு. அப்புறமேல் ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் ஓப்பனாவே பேசுறேன், எனக்கு என்ன பயம். பொம்பளை பொறுக்கின்னு தான் கூப்பிட முடியும், ட்ரக் அடிக்ட் தான் கூப்பிட முடியும். அது வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் நான் வந்துட்டு ஓ விஜய், எனக்கு ஒண்ணு விஜய், ஐ கேர் அ டேம் அபவுட் விஜய் அண்ட் விஜய் இஸ் நத்திங் டு மீ. ஓகே, நீ எப்படி சொல்ற நான் சுயமா சம்பாதிச்சேன், நானும் சுயமா சம்பாதிச்சிருக்கேன், அதுக்கெல்லாம் ஐ கேர் அ டேம் அபவுட் ஹிம். ஓகே, இவெல்லாம் வந்துட்டு
என்ன கொலைக்கு தே ஷுட் திங்க் அவனை வந்து கொலை குற்றவாளியா செய்யணும். பட் இந்த தமிழ்நாடு போலீஸும் இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகளும் தைரியம் இல்லாம போச்சு. இது பெரிய தப்பு. ஸ்டாலின் வந்து அவருக்கு ரொம்ப எலகரணமா விட்டுருக்காரு. இது ரொம்ப தவறானது. ஏன்னா இது வந்து ஒரு பிசாசை வளர விட்டுருக்காரு. யாரு? ஸ்டாலின். ரெண்டாவது இந்த இபிஎஸ் வந்து இதை வச்சுட்டு அவன் ஒரு கொலைகாரன். அவன் ஒரு 7 கொலையை பண்ணிட்டு அவன் வந்து திமிர் பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வரும். நாட் தட் வராதுன்ட்டு கிடையாது. மக்கள் அதுக்குள்ள சலிச்சு போறாங்க. ஐயோ இப்படிதான் எல்லாரும் வரதவன்லாம் இப்படிதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் சலிச்சு போறாங்க. ஆனா இத ஆதாயமா வச்சு ஏடிஎம்கேல வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய டீம் வந்து விஜய் எப்படியாவது தன் பக்கம் ஈர்த்துக்கணும் அப்படின்னு பாக்குறதாவும் சில யூடியூபர்ஸ் சொல்றாங்கல்ல. ஆமா, நான் ஆகஸ்ட்ல வந்து டெல்லி போயிருந்தேம்மா. நான் அப்பவே வந்த உடனே சொன்னேன், ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த அமித்ஷா அண்ட் பிஜேபி இந்த கூட்டமே, பிஜேபியில இருக்க கூட்டம் எல்லாமே இந்த இபிஎஸ் நினைச்சிட்டு இருக்கான் அவன் சிஎம் ஆக போறான். அவனும் சிஎம் ஆக போறது இல்லை, விஜயும் சிஎம் ஆக போறது இல்லை. அவங்க வந்து பிஜேபியோட கட்டுக்குள்ளார் போயிட்டாங்கன்னா பிஜேபி அவங்கள ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். இதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அவங்களுக்கு வந்து இந்த 2 திராவிட கட்சி, தட் இஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஒன் ஆஃப்டர் தி அதர் அவங்கள ஒழிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான். ஓகே, ஸோ அதில் இவங்க நினச்சிக்கிற மாதிரி இன்னைக்கு நாங்கள் அலைன்ஸ்ல இருக்கோம். நான் தான் சொன்னேன் பிகினிங்லேருந்து என்ன சொன்னேன், யாருன்னா ஒருத்தராவது இந்த கரூர்ல இப்படி நடக்கும்னு சொன்னாங்களா? இந்த ஜோசியக்காரங்க இவ்வளவு பேர் பேசுறாங்க, ஏதோ எல்லாரும் அது எதாவது நடந்தப்பறம் தான் சொன்னீங்க. உங்களுக்கு தெரியும்ல 2017 வந்துட்டு ஸ்டாலின் சொல்ல ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்ணும்போது உலகமே எல்லா ஊடகங்கள் அங்க போய் நின்றுச்சு. என்ன சொன்னாங்க, தலைவா நீங்க தான் அடுத்த முதல் மந்திரி. நான் அன்னையில இருந்து இதே ஸ்டாண்டு தான் எடுத்துட்டு இருந்தேன். நீங்க அந்த RSS காரங்க கிட்டையும் கேட்கலாம், பிஜேபி காரங்க கிட்டையும் கேட்கலாம். நான் வந்து ஓப்பனாவும் பேசியிருக்கேன். ஓகே, தட் இஸ் ரஜினிகாந்த் வரவே மாட்டான் சொல்லி. இந்த ரஜினிகாந்த் எப்படி நாட்டுக்கு ஒரு கேடு வீட்டுக்கு ஒரு கேடுன்னு சொன்னா, அதே மாதிரி இந்த விஜய் நாட்டுக்கு ஒரு கேடு வீட்டுக்கு ஒரு கேடு. இந்த இபிஎஸ் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு காலம் வந்துருச்சு. ஐ பிலீவ் தட் தர்மம் அதர்மம் சொல்லி வரும்போது இந்த அதர்மத்தை தட்டி கேள்வி கேட்கறதுக்கு தர்மம் யாரோ ஒருத்தர் வருவாங்க தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு. இட் இஸ் நாட் வெரி ஃபார், வெகு சீக்கிரத்துல இது நடக்கும். நான் என்ன நம்புறேன்னா, தட் இஸ் நம்ம பேசலாம், நம்மளால எவ்வளவு மக்களை மாற்ற முடியுமோ நம்ம பேசலாம் சொல்லித்தான் நான் பேசிட்டு இருக்கேன். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.